எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கான். அது போல் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ லாங் டைம் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சென்னைக்கு அடுத்த செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய பர்னூரில் நம்ம இருக்கோங்க. அதாவது இந்த பர்னூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா பர்னூர் டோல்கேட் இருக்குது. ஸோ அந்த டோல்கேட்டுக்கு தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலை கோயில் ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த மலை கோயில் தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், அதாவது செங்கல்பட்டு ரூட்டில் நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் முன்னாடியே பர்னூருங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கிடுங்க. ஸோ இதுதான் நம்ம அந்த ஜங்ஷனில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். ஜங்ஷன்லேருந்து இறங்கி அப்படியே நம்ம வந்து டோல்கேட்டை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம நடந்து போனோம்னா அந்த மலை கோயிலை வந்து வந்துடும். சரி வாங்க, ஏன் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். அந்த டோல் தாண்டி தாங்க நம்ம போனோம். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து மலை கோயிலுக்கு போகிறதுக்கான ரூட்டில் நம்ம இப்போ நிற்கிறோம். ஸோ இது வழியாக போனீங்கன்னா அப்படியே வந்து நம்ம வந்து மலை மேலே போயிடலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்னூர் தாண்டி இப்போ டோல்கேட் தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா இந்த மலை கோயில் வழி பாதை வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டுக்கு, அதாவது செங்கல்பட்டு தாண்டி டோல்கேட் தாண்டி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பஸ்ஸில் வரஇருந்தாலும் பஸ்ஸில் வரலாம், ஓகேங்களா. அதே நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தாண்டி போனீங்கன்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பஸ்ஸு வழியாகவும் நீங்கள் வரலாம். ஸோ தாம்பரம் போகிறாங்க இந்த ரூட்லேருந்து நம்ம வந்து டேரெக்டாக பஸ்ஸில் போய்க்கலாங்க. சரி வாங்க அப்படியே மேலே போகலாம். இதுதான் போகிற ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிள், அதாவது வண்டியில் காரில் வரதாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த பாதையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே இல்லை எனக்கு காட்டு வழியாக போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு அந்த சைடு நீங்கள் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு கோயில் வரும். ஸோ அந்த கோயில் வழியாக நீங்கள் வந்து மலையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரக்கிங் பண்ண மாரி இருக்குங்க. ஸோ பாதைலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வழி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கும் ரூட்டு. அந்த பக்கம் ஏரி தெரியுதா, ஏரி வா. ஓம் நம சிவாய. ஓகேங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ட்ரெக்கிங் பண்ணுற மாரி போகலாம் அப்படின்ட்டு இந்த வழி தாங்க எடுது. பார்த்தீங்களா, இங்கேயாவது ஒரு வியூவை பாருங்களேன், இவ்வளோ அருமையாக இருக்குது. வா, செம்மையாக இருக்குல்ல வியூ. கோயிலுக்கு வந்தாச்சு. பாருங்க, இங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில். ஸோ நம்ம வந்து இந்த செங்கல்பட்டு பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் இப்போ தான் நமக்கு வந்து கண்ணில் படுது. ஸோ இதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம வியூ பாயிண்ட் போல இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம போகலாம் நினைக்கிறேன். நான் காமிச்சு இல்லையா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு டவரு, அந்த டவர் தாங்க அது.
அட்டகாசமாக இருக்குல்ல வியூ பாயிண்ட்லாம். இட் இஸ் ரியலி மக்களே, செங்கல்பட்டில் இப்படிப்பட்ட ஒரு மலை கோவில் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்க? இங்கே செங்கல்பட்டு தாண்டி ஒரு டோல்கேட்டுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இப்படி ஒரு மாபெரும் ஒரு மலை கோயில் சிவன்களை நீங்கள் வந்து வழிபட்டு போகலாம். ஸோ மலை கோயில் மேலே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து வியூ பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஏரி. ஸோ அந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஏரியாவே இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து அந்த வியூ பாயிண்ட்டு அவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ஓம் சிவ சிவ. ஓகே மகளே, ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வந்து கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு கிராமம், அதாவது ஒரு மலை சைடில் ஒரு கோயிலை வந்து ரிலாக்ஸேஷன் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 2 மணி நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இந்த வியூ பாயிண்ட் தாங்க. ஸோ வேறு லெவலுங்க. ஓகே, அப்படியே நம்ம ட்ரெக்கிங்லேயே அப்படியே இறங்கிடலாமா? ஸோ இந்த வந்த வழி இதுதான், அப்படியே நம்ம இறங்கிடலாம். செம்மையாக இருக்குல்ல? ஒரு வியூ தாங்க, அட்டகாசம். ஓகே மகளே, ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதனோட லொக்கேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அருமையாக இருக்குங்க உண்மையிலேயே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட்டு பாருங்களா, கிளைமேட் வந்து கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அருமையாக இருக்குது மழை. ஓகே, அப்படியே நம்ம கிளம்பலாம். வேறு லெவல் உண்மையிலே. இங்கே வருங்க பா, இருக்கிறதே சரியான வியூங்க. எப்படி இருக்குது? வேறு லெவலில்